எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் வாசகம். நல்ல ஆண்டோடைய வார்த்தை கேட்போம், பயத்தோடு கேட்போம். கொஞ்ச நேரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஆமா, இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை உயிர்ப்பித்தார் என்றால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். அவர்களில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடத்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே எப்படி நடந்து, அவன் மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் என்ன செய்தோ விரும்பினவர்களை செய்து இப்ப கோபாக்கினி பிள்ளைகளா இருந்தோம். இப்பவும் கோபாக்கினி பிள்ளைகளா தான் இருக்கிறோம். ஒரு அலையில சொல்லுங்க, எப்படி சொல்ற? ஆமா, அப்ப முற்காலத்துல ஞானஸ்தானம் எடுக்காததுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணமோ அதை விட டபுள் மடங்கு இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கோபாக்கினி பிள்ளைகளா தான் இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இங்க யார் இவர்? அவன் முற்கா வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த. ஆமை, நாம் எப்படி இருந்தோம்? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்தோம். ஆமை, ஆதாமா ஆமை சோத்திரம் பாவம் செய்ததினாலே, தேவ மகிமை இழந்ததினாலே, தேவ பிரசன்னத்தை இழந்ததினாலே அவன் மரித்தவனாய் தேவ மகிமையற்றவனாய் காணப்பட்டு, அவன் சந்ததியிலே வந்த நாம் பாவிகளாய், துரோகிகளாய், அக்கிரமக்காரராய், ஜென்ம பாவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோம். ஆனா 2ஆம் மாதமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தமது ஜீவனையை ஒப்பு கொடுத்து, கல்வாரி சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு, கை கால்களில் ரத்தம் சிந்தப்பட்டு, தலையில முர்கீடம் சூடப்பட்டு, ஆவில குத்தப்பட்டவராய், காரி துப்பப்பட்டவராய், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராய், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இந்த இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் கர்த்தர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி அன்பு கூர்ந்ததுனாலே யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்து விசுவாசித்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், ஆமை, என்னுடைய பாவங்களுக்காக என்னை நித்திய ஜீவன் பெற்றுக் கொள்வதற்காக அவர் மரித்தார் என்று சொல்லி யார் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன், ஒரு அலையில சொல்லுங்களேன். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்பம். இலக்கணம், இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்பம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிப்போம். பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிப்போம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்பமோ. எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்பமோ. வானில பூவில மேலான நாமம், அநாதி வானவர் இயேசுவின் நாமம். வானில பூவில் மேலான நாமம். பிள்ளைகளே, இப்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து நரக
நரகத்துக்காக வைக்கப்பட்ட நம்மை நாம் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்து அவன் வளர்ந்து உபதேசம் பண்ணி கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்த இந்த இயேசுவை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்ற உடனே நாம் எப்படி மாறுகிறோம் தெரியுமா? அமை 4 வாசிங்க 3. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அன்பு கூர்ந்த அவருடைய மிகுந்த அன்பினால். எப்பேற்பட்ட அன்பு? தேவனுடைய அன்பு சொல்லுங்க. கொஞ்சம் நஞ்ச அன்பு இல்ல, தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவை அக்கிரமங்களிலே அக்கிரமங்களிலே மரித்தவளாயிருந்த நம்மை இப்ப பாருங்க எப்படி நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது யார் கூட உயிர்ப்பிக்கிற? யார் கூட உயிர்ப்பிக்கப்படுற? எப்படி நீ அடக்கம் பண்ணும் போது அவன் பாவம் அடக்கம் பண்ணியாச்சு தண்ணியில. இப்படி தூக்கும் போது கிறிஸ்து உன்னோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறார். அவன் கிறிஸ்துவோடு கூட நல்ல அந்த அருமையான வசனம் பாருங்க. நீங்க எப்படி வாசிங்க வசனம், அந்த வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவளாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்களே. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது கிருபை. நீங்க ரட்சிக்கப்பட்டது ஈவு. இது உங்களால் வந்தது அல்ல. நீங்க மேட்டுமை பாராட்ட முடியாது. கிருபைன்னா என்ன சொல்லுங்க? கிருபைன்னா என்ன? கிருபைன்னா என்ன சொல்லுங்க? ஆமா, அதாவது திருப்பி நம்மால் தர முடியாத அளவுக்கு ஒரு செய்வது பெயருக்கு தான் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி நம்மால எதுவுமே திருப்பி கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்கிறாங்க பேரு, அதுக்கு பேர் தான் கிருபை. அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது விலையேறப்பட்ட மாசற்ற ரத்தத்தை, குற்றமில்லாத ரத்தத்தை நமக்கு சிந்தினாரே, அதுக்கு பேத்தாயா கிருபை, அதுக்கு பேத்தா இரக்கம். அந்த குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன பண்ண தெரியுமா? அவரோடு கூட உயிர்ப்பித்தார். உரலிலே சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். வாழும் எனக்கு இப்போ உங்களை உயிரோடு எழுப்ப ஞானஸ்தானத்துல உங்களை தம்மோடு கூட எழுப்பினாரு. எழுப்பி என்ன பண்ணாரு? கீழே வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள். இதெல்லாம் சத்தியங்க, இதெல்லாம் பயப்படாது, கலங்காது, நீ எல்லாம் செஞ்சுக்க, சாப்பிட்டுக்க, உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஆமா, அந்த உலகத்தோட சாப்பிட்டு இங்கே தான் இருக்கணும், இல்ல நரகத்துக்கு போகணும். இது சத்தியம், பரலோகத்துக்கு போற வார்த்தை. வாசிங்க அந்த வசனத்தை. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. இப்ப பாருங்க வசந்த கேளுங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவரோடு நல்லா கவனிக்கணும், அவரோடு கூட எழுப்பி எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? நம்ம எங்க உட்கார வச்சுக்கிறாரு? உன்னதங்களில் அவரோடு கூட
உட்காரவும் செய்தார். ஒரு அலையில சொல்லுங்கள, சத்தமா சொல்லுங்கள. ஆமா, இப்ப எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? இந்த சரீரம் எங்க இருக்கியா? ஆனா என்னுடைய ஆவியில கர்த்தர் என்னை உயிர்ப்பித்து உன்னதங்களில் வைத்திருக்கிறபடினால்தான் இயேசுவின் நாமத்தினால் பிசாசு போதுனா அது என்னை கர்த்தர் உன்னதங்களில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகமாகு என்று சொல்லும் போது அவன் சுகத்தை பெற்றுக் கொள்கிறான் என்றால் கர்த்தர் என்னை உன்னதத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். நீ போ, நான் சொல்வது நடக்கும், கர்த்தர் உனக்காக செய்வார் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து சொல்லி அனுப்புகிறோமே, விசுவாசத்தோடு அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றால் என்னை கர்த்தர் உன்னதத்திலே உட்கார வைக்கிறார். என்னை கர்த்தர் எங்க வச்சிருக்காரு? ஆனா உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிற நான் பிள்ளைகளே. ஆமா, 7ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமே, ஆகினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. சொல்லுங்க. ஆமா, இப்ப உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளை. நானே இந்த சர்ச் பண்ணி எழுதுன பாருங்க, எனக்கு கொடுத்த டாபிக் தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல். அது எழுதும் போது என் கண்ணில் தண்ணி, கை காலில் அப்படியே நடுக்கும். ஏன் நடுக்கும் தெரியுமா? பக்கத்துல வந்துட்டாரு இயேசு. ஆமா, கிட்ட வந்துட்டாரு. எப்போ எக்காலம் துணிக்குன்னு கேட்காது. ஆமா, இன்னைக்கு எல்லாம் நமக்கு தேவைகள் உண்டு. வேலை செய்யணும், வேலை செய்யலாம். சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிங்க. அதே சமயத்தில் விழித்திருங்கள். எப்படி இருங்க? எப்படி கண்ணை திறந்து போட்டு அப்படியே வீழ்ச்சிட்டு இருக்கணுமா? பாவத்தை செய்யாதபடி, தேவனுக்கு பிரியமில்லாதபடி செய்யாதபடி விழித்திருக்க. இதை செய்தால் என் தேவனுக்கு பிரியமில்லாமல் போகுமோ, இதை செய்தால் பாவமோ என்று சொல்லி அதை செய்யாதபடி விழித்திருக்க வேண்டுமே தவிர கண்ணை திறந்து போட்டு நைட் எல்லாம் வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. நல்லா டேக் யூ ரெஸ்ட், நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதிகாலை 3 மணிக்கு எழுந்துச்சு ஜோம் பண்ணுங்க. என்ன, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க. ஆனா அதே சமயத்துல விழித்திருக்க வேண்டும். ஒரு அளவுல சொல்லுங்களேன். ஒன்னு என்ன பண்ணும்? விழித்திருக்க வேண்டும். எவ்வளவு பிள்ளைகளை. ஆமா, சோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஆமா மரித்த என்னை அவரோடு கூட இப்ப எங்க கர்த்தர் வைத்திருக்கிறார்? உன்னதங்களிலே வைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நான் இப்ப என்ன பண்ணணும்? உன்னதங்களை கர்த்தர் என்ன வச்சிருக்காரு, நான் என்ன பண்ணோம்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. டக்குன்னு எடுத்து வாசிங்க. நீங்கள் இப்ப எந்திரிச்சிட்டோமா இல்லையா? எந்திரிச்சு கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? உன்னதங்கள்ல வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டான கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. வாசிங்க கீழே. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். இத செஞ்சா பரலோகம். இதுக்கு மேல ஒன்னும் நான் பண்ணத, இதுக்கு மேல பிரசவமும் வானம். சரியா? ஆமா, புரியுதா உங்களுக்கு? இப்ப என்னை கர்த்தர் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த என்னை கர்த்தர் உயிர்ப்பித்து அவரோடு கூட எழை செய்து என்னை உன்னதங்களில கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப உன்னதங்களில் இருக்கிற நான் கீழானவளை அல்ல, மேலானவளை தேடுவேன். ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகமே. இது சாவல் பாட்டு கிடையாது, பரலோகத்தை பார்த்து வர்ணிச்ச பாட்டு.
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, அழைப்பி சத்தம் கேட்டு நானும் உண்மையாகவா? நிச்சயமாக ஆமென். நானும் வாஞ்சையும் தேடுகிறே, நாட்களும் தேடுகிறே, வாஞ்சையும் தேடுகிறே, என்று காண்பேனோ, எல்லாம் சொல்லி பாடுமா? ஆமென். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியில் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியில் சொந்தமல்ல. பரிசுத்த இயேசுவை பின்பற்றுவோம், பரிசுத்த இயேசுவை பின்பற்றுவோம். எனக்குள்ள பயம் இருக்கக்கூடாது, எனக்குள்ள பயம் இருக்கக்கூடாது, எனக்குள்ள திகழ் இருக்கக்கூடாது. நான் இப்ப மரிச்சா இயேசுவோடு கூட இருப்பேன். அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். தைரியம், விசுவாசம் என்கிட்ட இருக்கணும். நான் இப்ப மரிச்சா we are free. இந்த உலகம் என்ன அடிமைப்படுத்த முடியாது. கீழே வாசிங்க கொலோசியர். ஆமென். நம்முடைய ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். புரியுதா? அந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஞானஸ்தானம் எடுத்த உடனே நீங்க மரிச்சிட்டீங்க. எதற்கு மரிச்சீங்க? பாவத்துக்கு மரிச்சிட்டீங்க. இப்ப நீங்க இருக்கிறது உன்னதங்களில இருக்கிறீங்க, ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறீங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட எங்க மறைஞ்சிருக்கு? எங்க மறைஞ்சிருக்கு? ஓ ஷகரபா நிமாலாதி யாக்கபா நிமாலாதி யாக்கதனா உன் ஜீவன். அதுதான் வசனம் சொல்லுகிறது, நான் சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார், எனக்குள் பிறந்திருக்கிறார். நான் மரிச்சிட்டையா, கிறிஸ்துக்குள்ள மரிச்சிட்ட. என் ஜீவன் கிறிஸ்துக்குள்ளாக தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிபியோனுடைய மண்பாண்டத்துக்குள்ளே ஒளி மறைக்கப்பட்டிருந்தது, தீவட்டி. ஆமா, யுத்த சத்தம் கேட்கும் போது அந்த மண்பாண்டங்கள் உடைக்கப்படும் போது அந்த தீவட்டி பிரகாசித்தது போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஆமென், என்னை கர்த்தர் உன்னதங்களிலே கர்த்தர் கொண்டு போவார். என் ஜீவன் இப்ப யார்கிட்ட இருக்கு? தேவ கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படி இருக்கிற நம்ம என்ன ஒரு பாட்டும் பேசுறாரு, காசு இல்லாத வாழ முடியுமா? அது காசு வேணும் ஐயா, அதுக்காக பண ஆசை இருக்கக்கூடாது. காசு எல்லாத்துக்கும் உதவும் வசனம் இருக்கு, பண ஆசை இருக்கக்கூடாது. ஆமா, மேட்டிமை இருக்கக்கூடாது, புகழ்ச்சி இருக்கக்கூடாது, அல்லேலூயா, பெருமை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது,
இப்ப கீழே வாசிங்க. இப்ப கிறிஸ்துக்குள்ள ஜீவன் இருக்கிறபடியினாலே நம்மளை ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் சத்தியம். என் தேவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையிலே என் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறபடினாலே மகிமையிலே அவரோடு கூட வெளிப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு ஆராதனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே அந்த மிக சமீபமே புத்தகம் யாவரும் சேர்ந்திடவே. அந்த மிக சமீபமே புத்தகம் யாவரும் சேர்ந்திடவே. தேவகாலம் நாடி முயற்க எல்லாரும் தேவனை சந்திப்போமே. தேவகாலம் நாடி முயற்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தோவாடி ஜோடிக்கின்றோமே இயேசு ஆராதனை. ஆகையினாலே கர்த்தர் வெளிப்படும் போது நாமும் வெளிப்படுவோம். ஆகையால் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பாருங்க பாருங்க வாசிங்க. விக்கிரக ஆராதையான பொருளாசை. நான் விக்கிரத்தை வணங்கல, நான் நமஸ்கரிக்கல, நான் தூபம் காட்டல. தூபம் காட்டுங்க யாரும் பரலோகம் போக முடியாது. சரியா? போக முடியாது, போக முடியாது. பைபிள்ல இடமே கிடையாது. விக்கிரக ஆராதனை செய்யறவங்க பரலோகம் போக முடியாது. திட்டம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால அது மாத்திரமல்ல, பொருளாசை இருக்குமானால் அதுவும் விக்கிரக ஆராதனை தான். வசனம் என்ன சொல்கிறது? விக்கிரக ஆராதையான, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, விக்கிரக ஆராதையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். உரலிலே சொல்லுங்க. ஆமா, 8ஆம் வசனம் வாசிங்க. இப்போது நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பரலோகம் போகணும். கோபம் வந்து மறைஞ்சிடும். கோபம் ஆண்டவர் சொன்னாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்தார்கள். சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் தனியணும். சூரியன் எழுந்துச்சுட்டு அது போய் சாயந்தரம் அஸ்தமிக்கிற வரைக்கும் கோபம் இருக்கணுமா? அப்ப திடீர்னு இயேசு வந்தா போயிடுவாரு. சூரியன் உதிக்கும் போது தெரியும், சூரியன் அஸ்தமிக்கும் போது கட கட கடன்னு இறங்கும் சூரியன். பார்த்துருக்கீங்களா? சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன பண்ணுவோம்? சர்ன்னு இறங்கிடும். அது மாதிரி கோபம் வந்தவுடனே உங்க கோபம் என்ன பண்ணும்? சர்ன்னு இறங்கிடும். வாசிங்க. கோபமும் மூர்க்கமும். பாருங்க, கோபம், மூர்க்கம், பொறாமை. உங்க வாயில பிறக்கல் ஆகாத தூஷணம், மற்றவங்களை சபிக்குது, மற்றவங்களை பத்தி பேசுது. உங்களை வாயில பிறக்கல் ஆகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளையும் இவைகளை விட்டு விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்ல, சகோதரர்களுக்கு சகோதரர் பொய் சொல்லாதீங்க. யாருக்கிட்டையும் பொய் சொல்லாதீங்க. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் சைகைகளும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தபடியே சாயில கொப்பாய் பூரண அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பூரணம் ஆகும்படி புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவராக இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசுவை தரித்துக் கொண்டிருக்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சோத்திரம். கீழானோல் அல்ல, மேலானோலை தேடுங்க. இந்த உலகத்தில் அல்ல. இந்த உலகத்தில் இருக்க சாப்பாடு, சாப்பிட இருக்க இடம், தேவைகள் சந்திக்கப்பட்டா போதும். நமக்கு பரலோகம் தான். பரலோகம் தான், நித்திய ஜீவன் தான் நமக்கு. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த 1ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானார். கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டுக்கக்கூடிய மேலானவைகளை தேடுங்க. பூமிக்குள்ள அல்ல, பூமியில உள்ளவை அல்ல, மேலானவைகளை
நாடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில